ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நாங்கள் வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மட்டனை குக்கரில் வேக வைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். குக்கர் செட் பண்ணிடுவோம். இப்போ திண்டுக்கல் பிரியாணி செய்ய நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் இலை போட்டுக்கலாம். 6 மிளகாய், பச்சை சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, முந்திரி ஒரு 6, கொஞ்சம் லவங்கு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மட்டை, 2 ஏலக்காய், ஜாதிபத்திரி போடு. இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிளகு, திண்டுக்கல் பிரியாணி கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கெசகசை ஆட் பண்ணுறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணி வச்சு அரைச்சி எடுத்து. இப்போ எல்லாம் அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கலாம். எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. வாங்க திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 எண்ணெய், 300 கிராம் அரிசிக்கு 100 எண்ணெய், கொஞ்சம் நெய், எல்லாம் போடுறோம். நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க எல்லாமே ஆட் பண்ணுறோம். இலை, கிராம்பு, பட்டை, கடற்பாசி, வெங்காயம் ஆட் பண்ணுறோம். 1/4 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே சின்ன வெங்காயம் வேறு அதில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போடுறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கியாச்சு. இப்போ அது தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஒரு ஸ்பூன் மட்டனில் போட்டுக்கிறோம். அதனால் 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி, இப்போ அதுக்கு தேவையான 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதை ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டோமா, புதினா ஒரு பொடி கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஏன்னா இதில் போட்டு அரைச்சிக்கிறோம். அதனால கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதில் அரைச்சிக்கிறோம். அந்த அரைச்ச இதுவும் போட்டோம்.
தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வேக வச்ச மட்டன் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயாச்சு, நல்லா வாசனை. இப்போ அந்த மட்டனை போட்டணும். இப்போ மட்டனை போட்டு இந்த கலரி கொஞ்ச நேரம் அதுலேயே எண்ணெயிலே வருது. அது காரெல்லாம் ஊறணும்ல, அது ஊறணும். இப்போ இந்த டைமில் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம். ஒரு சின்ன பழம் தான், ஏன்னா தயிர் வேறு விட்றோம். 300 கிராம் அரிசி தானே, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ அரிசி போட்டுங்க. அரிசி ஊற வச்சுருக்கோம். இப்போ அது தண்ணி எடுத்துட்டு போடுவோம். சீரக சம்பா அரிசி 3 கிளாஸ் அரிசி நாங்கள் 1/2 அன் ஹவர் ஊற வச்சோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அதில் எண்ணெயில் வைக்கேன். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வைக்கணும். இப்போ பிரியாணி தேவையான உப்பு ஆட் பண்ணிடணும். எனக்கு மட்டன்லேயும் உப்பு இருக்குது, கொஞ்சம் தக்காளியிலையும் உப்பு போட்டு வதக்கணும், கொஞ்சமாக போடணும். இப்போ போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ண வேண்டியது 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது 4 கிளாஸ் 2 டம்ளர் அரிசிக்கு. மட்டனில் எடுத்த தண்ணி இருக்குது, அது மட்டனில் வெந்த தண்ணி. இது 1 லிட்டர் 2 டம்ளர் கொஞ்சம் போதும். எல்லாம் நல்லா கலரி விட வேண்டும். கொஞ்சம் உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொஞ்சம் போல கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா குக்கரில் பாருங்கள் நல்லா கொதிக்க போதும். இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் பால். இது எது கூட வரும்னா இந்த புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் போல் நெய் தான் செட் பண்ணிடலாம். கலரை ப்ராக்டிஸ். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம். கொஞ்சம் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65 தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கோம்.
மசாலா ரெடி. சிக்கன் கட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போடுறோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பாட்டு சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறோம். காஷ்மீர் மிளகா போட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் போல். இப்போ கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் சிக்கன் மேலே ஆட் பண்ணுறாங்க அத்தை. கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட். இப்போ இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்தாச்சுமா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை போட்டு கலந்துடும். பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ட்டு பார்க்க சூப்பராக கலராக இருக்கும். பாருங்கள் எல்லாம் நல்லா ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பிரியாணி டம் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ சிக்கன் 65 வரைக்கும் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நெய் விடணும். கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணுறோம். லெமன் விடணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். அது மேலே கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு ஊற்றுப்போம். வீட்டில் வச்சு அதுக்கு பழம் பெரிய பழம். மூணு பாதி சின்ன பழம் நல்லா ஊறி சின்னது. வாங்க எண்ணெயில் போடுவோம். கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஆவியில் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திருப்பி போடலாமா? கலர் செம்மையாக இருக்கிறது. நல்ல கலராக அது மாவுலாம் நல்லா அப்படியே போட்டு பிடிச்சி வச்சது. இந்த சைடு திரும்பி வேகட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாங்க. வெந்துச்சுனாக்கா ஆவியில் கொஞ்சம் நேரம் வெந்தது. இப்போ செவக்கிட்டோம், நல்ல கோல்டன் கலராக. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சிக்கனை ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக கலர், நல்ல கலராக இருக்குது. இப்போ எடுத்துடலாங்க. நல்லா வெந்துடுச்சு, செவந்து போச்சு. இந்த கருவேப்பிலை கூட நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நல்லா கலர், நல்ல வாசனை இருக்குது. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குல சாப்பாடு, நல்லா வேலையாக இருக்குது, நல்லா வெந்துடுது. நம்ம வச்ச தண்ணிலாம் சரியாக இருக்குது, நல்லா கலக்கலாம், இல்லை நல்ல வாசம். கொஞ்சோண்டு புதினா போட்டு கொஞ்சம் மூடி விட்டேன். சும்மா லேசாக மூடி வைப்பேன். மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் செஞ்சது, நல்ல வரையாக இருக்கணும் குழையில. சிக்கன் 65, முட்டை, ரைத்தா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இன்றைக்கி திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம். சீரக சம்பா அரிசியில் சிக்கன் 65, முட்டை, ரைத்தா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.